ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வந்து இந்த வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போடுவாங்கங்கிற டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து சைக்காலஜி டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சைக்காலஜிஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம். இருந்தாலும் இந்த வருட எக்ஸாமுக்கான சைக்காலஜிஸ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது சைக்காலஜியில். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜின்னே சொல்லி தனி பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சிம்பிளான சம்ஸாக ஈஸியாக புரிகிற மாதிரியான சம்ஸாக தான் பார்த்தோம். பட் இந்த தடவை வந்து இப்போ அனலாகின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனலாகில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதில் என்ன மாதிரியான கஷ்டமான கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து போக போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ சைக்காலஜியில். தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்டு அப்பப்போ என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜியில் அனலாகி அப்படிங்கிறது, ஒத்த தன்மை அப்படிங்கிறது தான் தமிழில் சொல்வோம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா 4 கொடுத்துருப்பாங்க, 4 பாட்டு கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடின்னு. ஓகேவா? ஸோ அதாவது ஏக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷனை என்ன வந்து சிமிலராரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு சிஎன்டிஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க, 4 டைப்பாக இருக்கும். எப்படி எதுலேருந்து வேணாலும் நமக்கு கொஷின் கேட்கலாம். ஒன்று வந்து லெட்டர் அனலாகி. ஸோ லெட்டர் அனலாகியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து லெட்டர்ஸ், அல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்குல்லையே, அதை வச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஏபிசிடிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி உள்ள லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அந்த சிமிலாரிட்டி, இது ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டியை ஃபைண்ட் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். அதே இது நம்பர்ஸ் வந்து அதே மாதிரி தான். இங்கே லெட்டருக்கு பதிலாக நம்பர்ஸாக இருக்கும். இப்போ 25 12:25 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 49 எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது நம்பர் அனலாகி. அடுத்து வேர்ட் அனலாகி. வேர்ட் அனலாகி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து டாக்டர்னா வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அதே மாதிரி வக்கீல் வந்து எங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ வேர்ட்ஸாக வந்து உங்களுக்கு அனலாகிஸ் வந்து வரும். அடுத்து மிக்சர் அனலாகி. மிக்சர் அனலாகினா என்னென்னா மோஸ்ட்லி நம்பருக்கும் லெட்டருக்கும் தான் மிக்ஸ் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வேர்டோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிக்சர் அனலாகினா மேலே பார்த்த இந்த 3க்குள்ளே ஏதாவது ஒன்று 2 மாற்றி சேர்த்து வச்சு கேட்குறது. இப்போ லெட்டரையும் நம்பரையும் வச்சு கேட்குறது, அதே மாதிரி வேர்டையும் லெட்டரையும் வச்சு கேட்குறது, அந்த மாதிரி ஏதாவது வேர்டையும் நம்பரையும் மோஸ்ட்லி வச்சு கேட்பாங்க. ஓகேவா? வேர்டுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுக்கு இந்த நம்பர், அப்போனா இன்னொரு வேர்டுக்கு என்ன நம்பர் வரும், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வர்றது மிக்சடு அனலாகி. இந்த 4 அனலாகி தான் வந்து நமக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. இதுல இருந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 2 இருக்கக்கூடிய லெட்டர் அனலாகியும் நம்பர் அனலாகியும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் அனலாகி. ஸோ லெட்டர் அனலாகியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த அனலாகி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடியை எழுதிருங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஏபிசிடியில் தான் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வச்சு கேட்பாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த ஏபிசிடியை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏபிசிடி எழுதி வச்சு அதுக்கு மேலே நம்பரும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் நம்பர் போடுறோன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இப்போ பிக்கு பதில் ஜி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ 2 நம்பர் 2 இருக்குது, 2ஓட என்னது 2ஓட 5 ஆட் பண்ணோம்னா 7 கிடைக்கும். அப்போ 5 லெட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் வரும். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்பரும் நான் மேலே எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டடாக நமக்கு கொடுக்கும்போது ஈஸியாக கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஏபிசிடியை பார்த்தே நம்ம போட்டுடலாம். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இஎஃப்ஜிஜேக்கு பதிலாக என்ஓபிஎஸ் எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து பிஜிடிகேக்கு பதில் இன்னொன்று என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இஎஃப்ஜிஜே இதுக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க, என்ஓபிஎஸ். ஓகேவா? என்ஓபிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஈக்கு பதில் என், ஈக்கு பதில் எப்படி என்ன வருது, இ இங்கே இருக்குது 5. இப்போ இங்கே பாருங்களேன், ஈக்கு என்னது இ இங்கே இருக்குது,
எண் வந்து இங்கே இருக்குது. இது நம்ம ஒவ்வொன்றா நடுவில் இருக்கிறத எண்ணி கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? 5 இங்கே 14, இது 5 இது 14. எப்படி 5ஓட 14 வந்துச்சு? 5ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 14 வருது? 9 ஆட் பண்ணால் 14 வருது. அடுத்து எஃப் பாருங்க, எஃப்க்கு என்ன நம்பர் இருக்குது? 6. ஓகேவா? ஓக்கு என்ன நம்பர் இருக்குது? 15. ஸோ 6ஓட அகெயின் 9 ஆட் பண்ணால் 15 வருது. அடுத்து ஜி பாருங்க, ஜிக்கு 7 இருக்குது. பீக்கு வந்து என்ன இருக்குது? 16 இருக்குது. அப்போ 7ஓட அகைன் 19 ஆட் பண்ணால் 16 வருது. அடுத்து ஜேக்கு பாருங்கள், ஜேக்கு என்ன இருக்குது? 10ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ எஸ் வந்து 19ஆக இருக்கணும். ஏன்னா 10ஓட 9 ஆட் பண்ணோம்னா 19. அப்போ இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த நம்பர் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு? இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 9 லெட்டருக்கு அடுத்து இது வருது, இது 9 லெட்டருக்கு அடுத்து வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இதுதான் லாஜிக். அப்படி லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஜி டி கே இதுக்குள்ள ஒவ்வொரு லெட்டரோடையும் 9 ஆட் பண்ணணும். ஸோ பி வந்து 2 + 9 என்ன? 11 வரும். 11க்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 11க்கு வந்து கே. ஸோ கே வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் 4 தான். ஸோ டக்குன்னு டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும். நீங்கள் மற்ற லெட்டர்லாம் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் எக்ஸாமுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பட் எக்ஸாமில் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கேன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஃபஸ்ட்டு லெட்டர். அப்போ கே வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஷனுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், ஜிக்கு வந்து 7 இருக்குது. ஸோ 7 + 9 என்ன வரும்? 16 வரும். 16க்கு பி வருது. அடுத்து டி வந்து 4 இருக்கு. 4 + 9 வந்து 13. 13க்கு என்ன இருக்குது? எம் இருக்குது. ஓகே. அடுத்து கேவோட நம்பர் எவ்வளோ? 11. 11 + 9 போட்டோம் அப்படின்னா 20. 20க்கு என்ன இருக்குது? டி இருக்குது. ஸோ கேபிஎம்டி அப்படிங்கிறதான் ஆப்ஷன். ஓகேவா? இதுதான் வந்து ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து செய்யக்கூடிய சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இது வரைக்கும் நம்ம நம்பர் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ இந்த நம்பர் போட்டு நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். பிஎம்ஜி. ஸோ பிஎம்ஜி. ஓகேவா? ஸோ பிஎம்ஜிங்கிறது வந்து என்னவா மாறி இருக்குன்னா ஜிக்யூஜேவா மாறி இருக்கு. ஸோ இதுக்குரிய ரிலேஷன் பாருங்க. பியோட லெட்டர் வந்து 2, ஜியோட லெட்டர் நம்பர் வந்து 7. ஸோ 7 ஆச்சுன்னா 2 + 5 இருக்கலாம். அடுத்து எம்முக்கு பாருங்க, எம்முக்கு 13 இருக்கு. கியூக்கு என்ன இருக்கு? கியூக்கு 17 இருக்கு. 13 + 5 வருமா? வராது. ஆனால் 4 வரலாமா? 13 + 4 வந்து 17 வரும். அப்போ 5 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3 ஆட் பண்ணியிருக்கணும். அதுதான் லாஜிக்கு. ஸோ 7 இந்த ஜேக்கு வந்து 10 வருதா? எஸ். 7 + 3 10. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு நம்பரை கம்மி பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் லாஜிக்கை நம்ம எல்கேஎம்முக்கு போடலாமா? எல்லோட நம்பர் என்ன? எல்லோட நம்பர் 12. 12 + 5 வந்து 17. 17 வந்து என்ன இருக்கு? கியூ இருக்கு. ஸோ கியூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 4 ஆப்ஷனுமே கியூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அடுத்து கே பாருங்க, கேக்கு வந்து 11. 11 + 4 வரணும். 11 + 4ங்கிறது 15. 15னா ஓ வரணும். ஸோ கியூஓ வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் 3 தான். ஸோ அதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து எம் வந்து 13. 13 + 3 வந்து 16. 16னா பி. ஸோ கியூஓபி வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து கியூஓபி. இதுக்கு தான் வந்து என்ன ஆகுது, அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வர்றப்போ இது வந்து கோடிங் அண்ட் டிகோடிங்க்கும் இந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்ட் கொஷின் பாருங்கள். பிவிங்கிறத வந்து என்னவா மாற்றிருக்காங்க? டிஏவா மாற்றிருக்காங்க. அப்படின்னா எல்யூ என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 16. டியோட வேல்யூ 20. ஓகேவா? அப்போ 16ஓட 4 ஆட் பண்ணோம்னா 20 கிடைக்குது. ஓகேவா? அடுத்து விக்கு பார்த்தீங்கன்னா 22. இங்கே ஏ கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து நீங்கள் 1 அப்படின்னு எடுக்கக்கூடாது. 1ன்னு எடுத்தீங்கன்னா நம்மளால லாஜிக் வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இசட்டுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகக்கூடாது. அகெயின் ஏபிசிடி தான் இசட்டுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகும். அப்போ நம்ம 26க்கு அப்புறம் என்னென்னு எடுத்துக்கணும்? 27 எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இது 27 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 5. இதோட 5 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 4 and 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். எல்லுங்கிறது 12. 12 + 4 வந்து 16. 16 என்ன வருது? பி வருது. ஸோ ஆப்ஷனில் வந்து பி வரக்கூடியது 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். யூக்கு பார்த்தீங்கன்னா 21.
ஓகேவா. ஸோ யூக்கு வந்து 21 வருது. ஸோ 21 + 5 வந்து 26 வந்து இசட். ஸோ பி அண்ட் இசட் அப்படிங்கிறதா ஆப்ஷன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஏவை வந்து இசட்டுக்கு அப்புறமும் ஏ வருது அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம கொண்டு வரணும். இது கொண்டு வந்தால் தான் நம்மளால் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. PDXG அப்படின்னு இருக்கு. ஸோ PDXGக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, RBZEன்னு மாறி இருக்கு. ஸோ அப்படின்னா ரோடு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் நம்ம சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். பீக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். பீக்கு வந்து 16 வருது. ஓகேவா. ஸோ 16ஓட 2 சேர்த்தோம் அப்படின்னா தான் 18 வரும். ஓகேவா. ஆருக்கு வந்து 18. அடுத்து டி வந்து என்னது 4. ஸோ 4 ஆனால் பி வந்திருக்கு. 4B வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், 4லேருந்து -2 பண்ணோம்னா பி கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள் எக்ஸோட எக்ஸ்னா 24 + 2 பண்ணாங்கன்னா 26 கிடைக்குது. அப்போ ஜி இருக்கு. ஜிக்கு பார்த்தீங்கன்னா 7 - 2 வந்து இ. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் லாஜிக். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரோடுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோடில் எதில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 6 + 2 பண்ணணும். அப்போ 6ங்கிறது 18 + 2 வந்து 20னா டி வரக்கூடிய ஆப்ஷன் என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்குது, TMCB அப்படின்னு. அதுதான் சொல்லி டிக் பண்ணிடலாம். பட் மற்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓனா 15 - 2 போடும்போது 13 வரணும். ஸோ எம் வரும். அடுத்து ஏ வந்து +2, A + 2னா சி வரும். D -2, ஸோ D - 2னா பி வரும். ஸோ ஆன்சர் வந்து TMCB அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய லாஜிக்கில் வந்து நம்ம இந்த லெட்டர் அனலாகியை வந்து பண்ணலாம். ஸோ எது அப்படி எப்படியோ நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுக்குள்ளே என்ன ரிலேஷன் சிமிலாரிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டாலே அடுத்த ரெண்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் நிறைய கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து பாருங்கள் நம்பர் அனலாகி. ஸோ நம்பர் அனலாகியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஸ்கொயரு கியூபு இதுதான். ஓகேவா. ஸோ இது மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கொயர் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கியூப் வந்து எங்கேயாவது தான் வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சம்மில் தான் கியூப் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறாங்க. அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இந்த நம்பர் அனலாகியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து காம்ப்ளிகேட்டடாக நம்பர் அனலாகியில் காம்ப்ளிகேட்டடாக கொடுக்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஈஸியாக கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துருவோம் இல்லையா. ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்பர் அனலாகியில் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 35 64 இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரெண்டுக்கும் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த 64 இந்த ஸ்கொயர் நம்பரை பார்த்தாலே நம்மளோட மைண்ட் எங்கே போகணும்னா ஸ்கொயர் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மைண்டுக்கு நம்ம போயிடணும். இப்போ 64ங்கிறது ஸ்கொயர் நம்பர் வருது இல்லையா. அதே மாதிரி ஆப்ஷனில் பாருங்கள் 121ங்கிற ஸ்கொயர் நம்பரும் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ மேபி வந்து ஸ்கொயர் நம்பர் ஆன்சர் வரலாம். அது எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ 64ங்கிறது எதோட ஸ்கொயர், 8ஓட ஸ்கொயர். நான் சொன்ன மாதிரி இதில் வர கொடுத்துருக்க நம்பர் அனலாக் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் தான். அதனால் ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா. 8² வந்து 64. அப்போ இந்த 8 எங்கேருந்து வந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 35ங்கிற நம்பரை வச்சு பாருங்கள். 3யையும் 5யும் ஆட் பண்ணால் 8 வருதா. ஸோ அப்போ இதுதான் லாஜிக். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இங்கே என்ன பண்ணணும், 2 + 9 ஆட் பண்ணுங்கள் 11 ஸ்கொயர் வந்து 121. ஓகேவா. ஸோ இதை நீங்கள் இந்த மெத்தடில் இவ்வளோ யோசித்து நம்ம பண்ணணும். இல்லைனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன லாஜிக் தான். இங்கே ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்குது, ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அதனால இந்த நம்பர் ஸ்கொயர் நம்பராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற லாஜிக்கில் யோசித்தோம்னா ஒரே ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்குது. 121ங்கிறது 11 ஸ்கொயர். அப்போ இது ஒன்று மட்டும்தான் ஸ்கொயர் வேல்யூ இருக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக்கை யூஸ் பண்ணி டிக் பண்ணலாம். இது சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ராங்காக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, இதுக்கு எனக்கு எப்படின்னே தெரியலங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
23 19 இருக்குது, அடுத்து 56 இது இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் நம்பர்லாம் வரல, ஏன்னா 23 இது 19ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 23க்கு கம்மியான நம்பர் இங்கே வந்திருக்கு 19. ஆனால் இங்கே பாருங்களேன் 56 இதை விட அதிகமான நம்பர்ஸ் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 56ஐ விட பெரிய நம்பர்ஸ் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஒரு லாஜிக் இருக்குன்னா, அகெயின் 2 + 3 என்ன வருது 5. 5 ஸ்கொயர் என்ன வருது 25. ஆனால் 25 வரலை. 25 விட என்ன ஆகுது 6 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 6 வந்து 19. இதுதான் லாஜிக். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 5 + 6 5 + 6 என்ன வருது 11. 11 ஸ்கொயர் வந்து 121. 121 மைனஸ் 6 போடக்கூடாது. 6ங்கிறது வந்து 2 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6. அதே மாதிரி 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 30. ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து 30ஐ கழிச்சிங்கன்னா என்ன வரும் 1 வரும். 12ல் 3 போச்சுன்னா 9. ஸோ ஆன்சர் இருக்குது 91. இது என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரை ஏபின்னு எடுத்துக்கிட்டோன்னா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a × b அப்படிங்கிற லாஜிக்கில் இந்த நம்பர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் யோசிச்சு ட்ரிக்கியாக நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த மாதிரி சம்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்த கொஷின் பாருங்கள், தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஆனால் அந்த நம்பர் வந்து அதை விட ட்ரிபிள் என்னது 5 மடங்கு ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. ஓகேவா? 15க்கும் 210க்கும் இறங்கி வச்சா கூட எட்ட முடியாது. இந்த மாதிரி பெரிய நம்பராக வந்துச்சுனாலே கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கொயரை ஏதோ பண்ணி தான் இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 15 ஸ்கொயர் என்ன 225. இந்த 225க்கும் 210க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் டிஃப்ரென்ஸ். 15 கழிச்சாங்கன்னா 210 வருது. ஓகேவா? ஸோ இதே லாஜிக் தான் இங்கேயும். 25 ஸ்கொயர் என்ன 625. ஸோ 625லேருந்து 15 கழிச்சாங்க. 15னா இதே நம்பரை கழிச்சிருக்காங்க. அப்போ இங்கே 25ஐ கழிச்சோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு 600 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 600. ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இங்கே கொடுத்துருக்க நம்பரை விட இந்த நம்பர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அங்கே ஸ்கொயரோ இல்லைனா க்யூபோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்கொயர் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் 15 ஸ்கொயருக்கு பக்கத்தில் தான் 210ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் 15 ஸ்கொயர் வந்து 225 அண்ட் 225லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். அதே தான் லாஜிக். 25 ஸ்கொயர் 625, அதுலேருந்து 25 சப்ராக்ட் பண்ணோம்னா 600. அடுத்து 50லேருந்து 65 வந்திருக்கு. இங்கே 122லேருந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 50 65. ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே 15 டிஃப்ரென்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வரும் 137 வரும். ஆனால் அந்த மாதிரி வரலை. வந்து வேறு எந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அகைன் நான் சொன்ன மாதிரி மேபி ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 50 65 122 இதெல்லாமே ஸ்கொயருக்கு அடுத்தடுத்த நம்பராக இருக்கா எப்படின்னு சொல்கிறேன்னா 49 + 1 வந்து 50. ஏன்னா 49ங்கிறது 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் + 1. அடுத்து இங்கே பாருங்கன்னா 64 + 1. 64 + 1னா 64ங்கிறது 8 ஸ்கொயர் + 1. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 11. ஸோ 7 ஸ்கொயர் + 1 பண்ணியிருக்காங்க. அடுத்து 8 ஸ்கொயர் + 1 பண்ணியிருக்காங்க. அப்போ 7க்கு அடுத்த நம்பர் தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தோன்னா 11 ஸ்கொயர் + 1 வருமா? ஏன்னா 11 ஸ்கொயருங்கிறது 121 + 1 வந்து 122. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் 12 ஸ்கொயர் + 1 தான் இருக்கும். 12 ஸ்கொயருங்கிறது 144 + 1 145. ஸோ ஆன்சர் இதுக்கு 145. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி லாஜிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து 5th சம் என்னன்னு பாருங்கள். ஸோ இந்த 5th சம் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ஆனால் அதை விட கம்மியான நம்பர் 32 இருக்குது. 48க்கும் 32க்கும் கிட்டத்தட்ட 16 வித்தியாசம் இருக்குது. அப்போ 38 இங்கே இருக்குது. 38ஐ விட 16 கம்மியாச்சுன்னா 28 வருமா? சரி, ஆமாம், சாரி 18 வரும். அந்த மாதிரி நம்பர் எதுவுமே இங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ அந்த லாஜிக் இல்லை. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ இந்த 32ங்கிற நம்பர் எப்படி வரும் 8 32 வருமா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த 8 4 இங்கே தனித்தனியாக இருக்குது இந்த நம்பர். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 32 வந்திருக்கலாமா? ஸோ அதே மாதிரி இதை ரெண்டையும் 3 × 8
3 × 8 மூவட்ட 24. ஸோ ஆன்சர் இதுக்கு 24. ஸோ இந்த மாதிரி லாஜிக்லையும் நமக்கு கொண்டு வரலாம். அந்த உள்ள இருக்கக்கூடிய நம்பரை தனித்தனியாக வச்சு கூட அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை ஆட் பண்ணி கூட நமக்கு கொண்டு வரலாம். ஸோ நம்ம எல்லா விதத்துலையுமே யோசிக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அதே சமயம் டிஃபிகல்ட்டான சம்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த 5 சம்மும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணுறக்கு, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஈஸியாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இனி போக போக கண்டிப்பாக சைக்காலஜிஸ் வந்து கொஷின் டஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி வேர்டு அனலாகியும் அதே மாதிரி மிக்ஸ்டு அனலாகியும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இது ரெண்டுக்குரிய டாப்பிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அண்ட் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சைக்காலஜி ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.